கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஏசப்பா புதிய நாளை தந்திருக்கிறார், புதிய காரியத்தை இன்றைக்கு செய்வார். இந்த நாளில் ஜீவார்த்தை கேட்கிற எல்லாருக்குமே அற்புதம் நடக்க போகுது. ஏசப்பா அதிசயத்தை செய்ய போற இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளாய் மாறப்போகிறது. விசுவாசிப்பீங்களா? பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய ஜீவாத்தின் வசனத்தை கேட்போமா? எஸ்தர் 9 அதிகாரம் 2வது வசனம். யூதர் அகஸ்வ ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வர பண்ண பார்த்தவர்கள் மேல் கை போட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. பாருங்க, யூதர்களுக்கு முன்பாக யாரும் நிற்க முடியலையா? இந்த ஜீவாத்தின் தலைப்பு, உங்களுக்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது. ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் யாரு? நீங்க நினைக்கலாம், நாங்க யாருக்கு முன்னாடி நிற்க முடியல, பயந்து பயந்து ஓடுறோம், எங்களை எல்லாரும் எதிர்க்கிறாங்க, துரத்துறாங்க, உங்க முகத்துக்கு முன்னாலேயே பார்க்க முடியல, நாங்க மறைஞ்சு மறைஞ்சு போகிறேன்னு கர்த்தர் எல்லாம் மாற்றி அமைக்க போறாரு. இனி நீங்க நிமிர்ந்து நிற்பீங்க. உங்களுக்கு முன்பாக தான் யாருமே நிற்க முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறார். யோசுவா 1 அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றாரு, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்படின்னா உனக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாதப்பா என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். யாரும் உங்களுக்கு முன்பாய் நிமிர்ந்து நிற்க முடியாது. ஆண்டவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் நம்மை அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறவர், நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில உயர்வை தருகிறவர். சரியா? எங்கெல்லாம் தலை குனிந்தீங்களோ, எங்கெல்லாம் வெக்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் உங்களை நெருக்கினாங்களோ, எங்கெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, உங்களை அழிக்கணும்னு போராடினாங்களோ, அந்த இடத்துல நீங்க நிற்க தான் போறீங்க. உங்க தலையை கர்த்தர் உயர்த்த தான் போறாரு. அவங்க தான் வெக்கப்பட்டு போக போறாங்க. உங்க தலை நின்று நிற்க போகுது. விசுவாசிப்பீங்களா? அவனுடைய அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஏசப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் பெரிய தேவன். அவருடைய அற்புதங்கள் நடக்க போகிறது. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆமா ஆண்டவரே, யூத ஜனங்களுக்கு முன்பாக யாருமே நிற்க முடியவில்லையா? என் அன்பு தகப்பனே, உன்னுடைய விலையேற பெற்ற பிரசனம் இப்பொழுதே வெளிப்படட்டும். உன்னுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல தலை கொன்னிக்கிறாங்களோ, அவமானப்பட்டு நிற்கிறாங்களோ, அந்த இடத்துல நிமிர்ந்து நிற்க வைங்க. இனி இவர்கள் தலை நிமிர்ந்து நிற்கணும். இவர்களை பார்த்து மற்றவங்க தான் வைக்கப்படணும். அப்படிப்பட்ட அதிசயத்தை ஆண்டவர் செய்யும்படியாய் உடைய ஊழியக்காரன் மன்றாடுகிறேன். உடைய ஊழியக்காரன் ஆண்டவரை உம்மிடத்துல கெஞ்சுகிறேன். நீர் கிரியை செய்தருளும். நீர் மன்றாட்டை கேட்டீர், நன்றி. நீர் ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கி ஆண்டவரை சாட்சியை வைங்க. பிசாசின் போராட்டம் இருக்கிற குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும். படிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பு வரட்டும். நல்ல ஞானத்தை கொடுங்க, படிக்க வாஞ்சி கொடுங்க. செல்போனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைங்களை விடுதலையாக்குங்க அப்பா, விடுதலையாக்குங்க. ஆண்டவரை நல்லா படித்து உயர்ந்த பதவிகளை வரட்டும். ஆண்டவர் இன்டர்வியூக்கு போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டீங்க, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.